நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 2 ரிசல்ட்டு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் பார்த்தோன்னா அப்பயே ரிசல்ட் வர்ற அன்றைக்கி நிறைய குளறுபடிகள் இருப்பதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டு உள்ளனர். இதற்கிடையில் பார்த்தோன்னா மேலும் இந்த ரிசல்ட்டில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் குறைந்த அளவே எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர். கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி நாமளும் இன்னும் கேதர் பண்ணல. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த அளவு எண்ணிக்கையிலேயே அவங்க தேர்வாகியிருந்தாங்க. அதேமாதிரி ஆங்கில வழியில் படித்தவர்கள் அதிக அளவில் தேர்வாகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது இந்த குற்றச்சாட்டுகளும் தேர்வர்கள் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு முன்வைக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த ஒரு முடிவுக்கு வர முடியும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.